ஏற்கனவே உள்ள சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதில் இப்போ 2 கேட்டிருக்கிறாங்க. ஒன்று, குரானில் முரண்பாடு இருக்குது, குரான் பாதுகாக்கப்படலை, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் வச்சு சொல்றாங்க. இதற்கான பதிலையும் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம சொல்ல வேண்டியதில் 3-7க்கு வாதம் வைக்க சொன்ன வைக்கல, ரட்சிப்பு ஒன்று வைக்காதனால பதில் சொல்ல அவசியம் கிடையாது. மன்னிப்பு சொன்னாங்க, அது என்னென்ன புரியல. அப்புறம் எல்லா கேள்விக்கும் பதில கேட்டோம், பதில் சொல்லலை. இதனால இந்த அவங்க சொல்ல வேண்டியது ஏற்கனவே ஒரு 6, இப்போ வச்ச 2க்கு மொத்தம் 8 தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க பதில் சொல்ல வேண்டிய லிஸ்ட் ஒன்று போடுவோம், எத்தனை இருக்குன்னு வாயை திறக்காம இருக்கிறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி இப்ப சில வாதங்களை நம்ம குரான் இறைவது என்பதற்கான சான்றுகளை எடுத்து வச்ச பிறகு அந்த பதிலை சொல்லுவோம். Yeah, brothers, they have raised a few questions on the preservation of Quran and contradictions of the Quran. We will be answering them, and also we asked them to explain the verse 3:7 as to what they mean by mutashabihat there, and we wanted to explain about sin and salvation so that we can continue the argument. Since they are not touching it, maybe we won't have opportunity to answer them. And also, we have a lot of answers to go. We will list down the answers, what all you are supposed to, which you have been evading since yesterday. அன்பிற்குரிய சகோதரர்களே, தேனீக்கள் தேனை உருவாக்குவதற்காக பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து மில்லியன் கணக்கான பூக்களில் இருந்து குளுக்கோஸை எடுத்து அது தேனை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. இது இன்றைய காலத்தில் தான் மனிதன் தேனீக்களை பற்றி விரிவான தகவலை அறிந்திருக்கிறான். நீங்கள் சமீபத்திலே எல்லா செய்தித்தாள்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த தகவல் வந்துச்சு. லண்டன்ல ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள், கம்ப்யூட்டரை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒரு இடத்துக்கு இலகுவாக சுருக்கமாக எப்படி செல்லலாம், அந்த வழிகளை கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கிறது, சில வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது. அதே இது தேனீக்களை வைத்து ஆராய்ச்சி செய்தால் கம்ப்யூட்டர் காட்டிய வழிகளை விட அதிகமான வழிகளை தேனீக்கள் மனிதனுக்கு சொல்கிறது. கம்ப்யூட்டர் காட்டிய வழிகளை விட சுருக்கமான வழிகளை தேனீக்கள் மனிதன் கண்டுபிடிக்கிறான். இது ஒரு கற்பனையோ கதையோ கிடையாது. இப்பயும் நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை திருமறை குரான் எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறது என்று பாருங்கள். 16வது அத்தியாயம் 69வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், தேனீக்களை பார்த்து, அந்நகல் தேனி என்ற ஒரு அத்தியாயம் திருமறை குரான்ல இருக்கிறது. பசுலுக்கி சுபுல ரப்பிக்கி துருளன், உம்முடைய இறைவனுடைய பாதைகளில் நீ இலகுவாக லேசாக சுலபமாக நீ பயணம் செய் என்று தேனீக்களை பற்றி திருமறை குரான் சொல்கிறது. இதுல இன்னொரு விஞ்ஞான கருத்து என்னவென்றால், தேன் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. மனிதனுடைய நம்பிக்கை என்ன, அந்த காலத்தில் இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து அது கூட்டுல போய் சேமிக்குது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன சொல்லுது, பூக்கள்ல இருந்து தேனி குளுக்கோஸை தான் உறிஞ்சுகிறது. அந்த குளுக்கோஸ் தேனி வயிற்றுக்குள் சென்று, அது வயிற்றுக்குள்ள ஒரு செட்டப் இருக்குது, ஒரு பாகம் இருக்கிறது. அந்த பாகத்தில் இருந்து தான் தேன் உருவாகிறது, தேன் வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இதை திருமறை குரான் எப்படி சொல்கிறது என்றால், தேனீக்களின் வயிறுகளில் இருந்து தேன் வெளிப்படுகிறது. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஞ்ஞானம். இது அன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேனியை யானை அளவுக்கு படம் எடுத்து அது வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, எப்படிப்பட்ட பாகம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் சாதனங்கள் பெருகாத அந்த காலத்துல ஒரு மனிதர் எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. Dear brothers, the next proof that Quran is the God's word, in Surah Nahl chapter 16 verse 68 and 69, it says that, and your Lord inspired the beasts, saying, take you inhabitants in the mountains, in the trees, and in what they erect, and then eat all of its fruits, and follow the ways of your Lord made easy for you. There comes forth from their bellies a drink of varying color. This verse is explaining about the formation of the honey, and as well as the roots, the short roots, the novel shortcuts that is taken by the honeybees, etc. This verse is subject to scrutiny. In our age, because of the scientific facts, established facts that we have, it proves that is a divine revelation. How is it proved? When you see that the honeybees, they are so intelligent around the hives, when they go and take the glucose from the flowers or the fruits, when they come back, they take the novel shortcuts. The first time when they go, the couple of times they travel, they store that in the cognitive maps in the brain. And that's the reason the researchers have today, they have told that honeybees is so intelligent in taking shortcuts. That's the reason Allah says specifically, follow the ways of your Lord that is made easy for you.
And moreover, there comes forth from their stomach, the bellies, a drink of varying color, specifying the honey. Meaning, even today, many people don't know that the honey is, people think that they is just injected from the flower or the fruit, and then they go and store in the hive, that is the honey is, but it's not the actual honey. The honey, when it takes the glucose, some chemical reaction takes place inside the stomach. It's called the regurgitation. That process happens, the inverse process. And then it comes from the mouth, and then it backs it, and then it becomes the pure honey. So that's the reason Quran specifically says that from the stomach. No book of that time in the deserts of Arabia can speak like this, except if it is a divine revelation. திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி பைபிள்ல ஏதாவது தேனியை பத்தி விஞ்ஞான கருத்து இருக்குமா என்று நாம் தேடி பார்த்தால் அதுல மூடத்தனமான விஷயங்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதுல சிம்சோன் ஒருத்தர் இருந்தான். ஏற்கனவே ரஹ்மத்துல்லா சொன்னான்ல, சில்மிசன் நிறைய பண்ணிட்டு இருந்தான்னு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிங்கத்தை கிழிக்கிறாராம், கையால கிழிக்கிறாரு, அது பிணமாயிருச்சு. அந்த பிணத்தின் மீது தேனி கூடை கட்டியது, அதுல இருந்து தேன் உருவாச்சு என்ற விஷயத்தை பைபிள் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மூடத்தனம்! பணத்து மேல தேனி கூடு கட்டுமா, அதுல தேன் உருவாகுமா? இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு மாற்று கருத்தை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, திருமறை குர்ஆன் தேனி வயிறுல இருந்து வருது தேனு என்று அழகாக சொல்கிறது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? மணமகளே, உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன. பாலும் சுரக்குதான் நாவுல இருந்து. இதுதான் இந்த பைபிள், பாத்துக்கோங்க. And when we look into the Bible, it's totally contrary to the Quran. The Quran speaks so many scientific facts. But if you look in the Bible, in Judges chapter 14 verse 8 and 9, if you read, the same person, the Samson, who does very peculiar things in the Bible, he goes and kills this lion. And after some time, when he see that, the dead body, he saw the honey hive that's built on the dead lion. It is scientifically impossible. The honey hive cannot be in the corpse of dead lion. The honeys won't take such places. It will only be in the trees and the tall places. In the dead body where it is stinking, it is highly impossible that it will happen. It is an unscientific fact which is mentioned in this book. And moreover, in Song of Songs chapter 4 verse 11, if you see, like these romantic and sexual things that what we saw in the last debate, the continuation to it, your lips are dropping the honey and the milk are under your tongue. These are the verses of the Bible. The Quran doesn't speak like this. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலையும் மனித மூளைதான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. கை வேலை செய்யுதுன்னா மூளை தான் காரணம், கால் வேலை செய்யுதுன்னா மூளை தான் காரணம். ஒவ்வொரு உறுப்பையும் மூளை கட்டுப்படுத்துகிறது. அது எப்படி கட்டுப்படுத்துது? சில பேருக்கு கால் வழங்காம போயிடும். அப்படின்னா கால் உறுப்பு நல்லா தான் இருக்கும், அந்த காலை செயல்படுத்தக்கூடிய மூளையின் குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யல. சில பேர் கை வழங்காது, கை உறுப்பு நல்லா தான் இருக்கும், இதை செயல்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யாது. இப்படி மூளையில தனித்தனி பாகங்கள் தனித்தனி வேலைகளை செய்கிறது. இதுல சிந்திப்பது, பொய் சொல்லுவது, திட்டமிடுவது, தவறிழைப்பது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கு மூளையில் முன்பகுதி தான் இருக்கிறது. அந்த முன்பகுதி தான் இந்த வேலைகளை செய்கிறது. அது என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஃப்ரண்டல் லோப், ப்ரீஃப்ரண்டல் லோப் என்று சொல்வார்கள். இந்த முன்மூளை தான் இந்த வேலைகளை செய்கிறது. இந்த ஒரு விஞ்ஞானத்தை திருமறை குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அந்த காலகட்டம், முகமது நபி வந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மூளைதான் சிந்திக்கிறது என்ற அறிவு கூட இல்லாத காலகட்டம். அந்த நேரத்துல மூளையின் குறிப்பிட்ட இந்த பகுதி சிந்திக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அந்த மனுஷன் சொல்ல முடியுமா? படைச்ச இறைவன் தானே சொல்ல முடியும். இதை திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, 96வது அத்தியாயம் 15வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், அவன் தவறிலிருந்து திருந்திக் கொள்ளாவிட்டால் அவனுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம். இது மட்டும் கிடையாது. எப்படிப்பட்ட முன்னெற்றி? நாசியத்தின், காதிபத்தின், ஹாத்தியத்தின், தவறிழைத்துக் கொண்டிருந்த, பொய் சொல்லிக் கொண்டிருந்த முன்னெற்றி. இப்படி எங்கேயாவது வழக்கம் இருக்குதா? அரபி மொழியிலே இல்ல, எந்த மொழியிலே இல்ல. முன்னெற்றியை பிடிப்போம், முன்னெற்றி பொய் சொல்லும், முன்னெற்றி தவறு செய்யும். அப்ப இந்த வாசகம் இது திருமறை குர்ஆன் தான் என்பதை தெளிவாக எடுத்து சொல்கிறது. The next proof that Quran is God's word is, we can prove from the chapter 96 verse 15 and 16. Allah says that if you do not desist, then we will grab you by the forelock, a sinful lying forelock or forehead. So why Allah has to specifically say that the sinful and lying forelock?
Why not specifically directly to a person? We will grab a person who is a lying person. That's because now today we have come to know that a prefrontal area of the front forehead of a head of a body is the one which makes plans, cunning plans. Also it is the one which is responsible for a person to lie, for lying behavior, for sinful behavior, for aggression. All this is done in this part, the prefrontal area of the cerebrum. So that's been proved by the anatomist recently. In those times in the deserts of Arabia, when people they don't know that this is the part which is thinking, the Quran is saying specifically that apart from thinking, this is the part which is responsible for this sinful behavior, for lying behavior. By saying the verse that we will grab him by the forelock, we'll grab him by the forehead, which is a sinful and lying one. So this proves that this is from God. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய பூமி பல வகையான அடுக்குகளை கொண்டது. கிரஸ்ட், மேண்டில், அப்பர் கோர், இன்னர் கோர் என்று பல வகையான அடுக்குகள் இருக்கிறது. அதுல நம்ம மேல இருக்கிறோம்ல, இந்த அடுக்கு ரொம்ப லேசானது. இதற்கு அடுத்து உள்ள அடுக்கு கனமானது. பூமி வேகமாக சுத்துகிறது. இந்த லேசானதும் கனமானதும் ஒரே வேகத்துல சுத்துறதா இருந்தா ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆணி வேணும். அப்பதான் ஒழுங்கா கரெக்டா சுத்தும். இப்போ ஒரு பொருள் இருக்குது, இது கனமான பொருள், இதுக்கு மேல ஒரு லேசான பொருளை வைக்கிறேன், ரெண்டையும் நான் தள்ளி விட்டா இது தனியா இது தனியா வரும். ரெண்டும் ஒரே வேகத்துல சுத்தாது. அதே நேரத்துல ரெண்டையும் ஜாயின் பண்ற ஒரு ஆணியை வச்சு அரைஞ்சிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா அந்த இடத்துக்கு போகும். இது மாதிரி இப்ப மேலடுக்கு கீழடுக்குன்னு இருக்குது, தனித்தனி அடுக்குகள் வெவ்வேறு கணத்துல இருக்குது. இந்த பூமியில நம்ம ஒழுங்கா வாழ்றோம், அதிர்வுகள் இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் மலைகள் தான் காரணம். மலைகள் எவ்வளவு ஆழத்துக்கு, பூமிக்கு மேல அதிகபட்சம் ஒரு 9 கிலோமீட்டர் தான். ஆனா பூமிக்கு கீழே எவ்வளவு ஆழம் போகுதுன்னா 60 கிலோமீட்டர் அளவுக்கு மலைகள் செல்கிறது. காரணம், 2 அடுக்குகளை இணைப்பதற்காக. இதை பத்தி திருமறை குர்ஆன் எவ்வளவு அழகாக சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் 78வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், பூமியிலே நாம் மலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மலைகள் இல்லாவிட்டால் மக்கள் மேல பூமியில வாழ முடியாது, சாய்ந்து விடுவார்கள். மலைகளை நாம் முளைகளாக ஆக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இங்க சொல்லப்படுகின்ற முளைகள் என்பது பைபிள்ல வர்றது கிடையாது. இது தெளிவாக திருமறை குர்ஆன்ல இது ஆணி என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் அந்த காலத்துல சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. The next proof that the Quran is the God's word, if you see in chapter 78 verse 6 and 7, it says that wal jibala autada, that we have set the mountains as pegs. Now in the earth we have so many layers, like the crust which we live in is very thin layer, about some 25 to 30 miles. And then under that you have so many other layers like the upper mantle, lower mantle, inner core, outer core, there are so many layers like that. So this is further divided as upper strata and the lower strata. The upper strata, it weighs very less, and the lower strata, it is so heavy. So when the earth rotates, the upper strata which weighs less cannot rotate in the same velocity with the lower strata because it's so heavy, the low one. So for that, if that happens, then all the buildings and the other material, other stuff on the top of the earth, it will get hurled away or get collapsed. So that's the reason some pegs have to be fixed there. That's the reason Allah subhanahu wa ta'ala is clearly mentioning here, wal jibala autada, that we have made the mountains standing firm as pegs, tent peg, so that it can rotate in the same velocity. So this proves that this is a book of God. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இரும்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்துல ஒவ்வொரு உலகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட வெப்பம் இருக்க வேண்டும். ஆனா இரும்பு உருவாகுவதற்கு பூமியில வெப்பம் இருக்குதா? அதுக்குரிய வெப்பம் இங்க இல்ல. பூமியில மட்டும் இல்ல, சூரியனுடைய வெப்பத்தால கூட இரும்பு உருவாக முடியாது. அதான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனா பூமியில இன்னைக்கு இரும்பு இருக்குது. இதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. 57வது அத்தியாயம் 25வது வசனம், வன்சல் ஹதீத, இரும்பை நாம் இறக்கி வைத்தோம். இரும்புங்கிறது இங்க உள்ள பொருள் இல்ல, அது மேலிருந்து வானத்திலிருந்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட பொருள், வந்த பொருள் என்று அழகாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. The next proof that the Quran is a divine revelation is that the Quran speaks about the iron. It says wa anzalnal hadid. Anzalnal means we send down. So why Allah specifically says anzalnal? Why send down? There is a reason for it. Because for any metal and non-metal, for it to get formed, it requires certain appropriate temperature for it to get formed. And for iron, if you see in the face of the earth, nowhere the temperature is available. It is not available even in the sun, which has got 20 million degrees Celsius of the inner core.
But so scientists have confirmed today that it must have come from stars which are more giant stars which are larger than the sun, which has got more than 300 million degrees Celsius. So now they have proved that the iron there, when it gets formed, it gets exploded, and that explosion is called the nova or the supernova explosion. And the scientists, they have proved this nova and supernova explosion in several light years. And that's the reason Allah subhanahu wa ta'ala specifically says, now after that explosion, I just want to complete it, that it comes as particles, and before that also it had come to the earth. And that's the reason we see the iron under the, in the depth of the earth. And it also, even today, it comes as a dust particles. That's the reason when you put a magnet outside, and the soil also, you see the particles getting attracted to it. That's the reason Allah specifically said, وَأَنزَلْنَا الْحَدِيدِ. You ask any person who has even little Arabic knowledge also, he'll be able to say that anzalna means send down. So this proves that it's a God's word. But in the Bible, if you see, apart from these things, it has got a lot of contradictions also. If you see in Ezra chapter number 2, verse number 1, Nehemiah chapter number 7, verse number 6, it's speaking about the people released from the exile by King Nebuchadnezzar from Babylon. These people, the names and the number of people are given in these two chapters. If you see in less than 60 verses, there are no less than 18 contradictions. Can you believe God's word has got no less than 18 contradictions in just less than 60 verses? And more, the congregation, if you add up in Ezra, it is 32, it says that 42,326. But if you add those names and the number of people given, it doesn't come to 42,326. It's a basic mathematical. It comes to 29,818. Even in Nehemiah, if you read, even then, it is not 42,326. It is 31,089. This simple mathematical thing, even if you give the person who has passed elementary school, he'll be able to do it. But the God of the Bible, he doesn't know. Speaking about the property thing and the Quran, first look in the Bible. We'll give the answer for that also, but look into the Bible, even an historical fact, it is not giving correctly. குர்ஆன் இறங்கியதுமா என்ற இந்த டாபிக்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது ஒரு இறைவேதம் என்று சொன்னால் அதில் அந்த இறை இயல் இருக்க வேண்டும். அதை குறித்து தான் நேற்றிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நம்முடைய சகோதரர்கள் கேள்விகளை வைத்தார்கள். அதாவது தியாலஜி விட்டுவிட்டார்கள், கணக்கை விட்டுவிட்டார்கள், விஞ்ஞானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தேவை இறை இயல். எங்களுக்கு தேவை, அதாவது ஒரு வேதம் என்று சொன்னால் அது எப்படி வெளிப்பட்டது, அதை வெளிப்படுத்தியவர் யார், அதை குறித்து அநேக கேள்விகள் வைக்கப்பட்டது, அதற்கு பதில் இல்லை. கணக்கு குறித்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது, அதை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், நாம் எதிர்பார்த்திருப்போம், நாமும் கணக்கு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர் கொடுத்தார்கள் என்றால் அதற்கு பதில் பதில் கொடுக்க முடியுமா இல்லையா என்பதை பார்ப்போம். அடுத்ததாக விஞ்ஞானத்துக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இறை இயலே இல்லை என்று சொல்லும் போது விஞ்ஞானம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? உலகத்தில் அநேக புத்தகங்கள் இருக்கிறது, நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக ஏதாவது ஒரு புத்தகத்தை காட்டி அதில் ஒரு இன்று கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் அல்லாஹ் இறக்கியது என்று ஒப்புக்கொள்வீர்களா? ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் தங்களுடைய மார்க்கத்தில் விஞ்ஞானம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த வழியில் நீங்களும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இருக்கட்டும், இந்த இறை இயலிலே நாம் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அதிலிருந்துதான் நாம் பிழைகளையும் முரண்பாடுகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம், மனைவி கணவன் இல்லாமல் பிள்ளை பெற முடியுமா? We have been talking about whether Quran is God's word. We have been asking consistently that whether theology is found in Quran. So far we have not got any answer. We have raised mathematical questions for which they said they will answer. We will wait for answer. Then regarding instead of answering the theological questions, they have now moved over to science. But how does it prove that the Quran is God's word? Suppose somebody says that what is mentioned in some Hindu scripture, that it is also in consistency with science, will it accept that is a book written by Allah, sent by Allah? So no, you cannot you cannot say that. You will not accept that. So now there is a Quran, there is a verse in Surah 601 that whether without a partner can a person bear child. துணை இல்லாமல் பிள்ளை பெற முடியுமா என்று குர்ஆனிடம் கேட்டால் குர்ஆன் 6:101 இப்படியாக சொல்லுகிறது, அவன் வானங்களையும் பூமியையும் நன்றாக கவனியுங்கள் முன்மாதிரி இன்றி படைத்தான். வித்தவுட் எனி சாம்பிள், எந்த ஒரு முன்மாதிரி இல்லாமல் எவ்வளவு அழகா உலகத்தை படைத்திருக்கிறான் நல்லா பாருங்கள்.
அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? வானங்களிலும் பூமியிலும் எந்த ஒரு முன்மாதிரி இல்லாமல் படைத்த அல்லாஹ்வுக்கு குழந்தை வேண்டும் என்றால் மனைவி தேவை. இதே ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. அவனை எல்லா பொருட்களையும் படைத்தான், ஆனால் அவரால் மனைவி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? இந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பெற முடியாது. ஆனால் இதற்கு முன்பாக இருக்கிற நாம் அந்த முரண்பாட்டில பார்த்தோம், அவன் தேவைப்பட்டால் எதிலிருந்தாவது எடுத்துக்கொள்வான். இப்படி தியாலஜி, இப்படி அந்த வெளிப்பாடு குர்ஆன் நமக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறது. 6:101 இப்படி சொல்லும் போது இதே கேள்வியை எந்த ஆணும் என்னை தொடாமல், அதாவது மரியாள் கேட்கிறார்கள், எனக்கு திருமணம், அதாவது எந்த ஒரு கணவனோடு நான் சேராமல் இருக்கும்போது எனக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும், பிள்ளை உண்டாக முடியும் என்று கேட்கும்போது அதற்கு அல்லாஹ் சொல்றார், இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. நம்ம சென்னை வெளியில வச்சோம்னா ஜுஜுபி, எனக்கு அதாவது ரொம்ப ஈஸி, இது எனக்கு மிகவும் எளிதானது. 6:101 சொல்லுகிறது அவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும். ஆனால் அதே குர்ஆன் 19, 20, 21 சொல்லுகிறது எனக்கு ஈஸி. இது ஒரு முரண்பாடாக நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட முரண்பாடுகளை கொள்வது இருக்கிற வேதம் எப்படி இறைவனிடத்தில் வர முடியும்? Now we find contradiction in two verses. In 6:101 it says, Allah has created the heaven and earth without any model, without any sample. But how can Allah have a child without wife? So Allah, who could create the heaven and earth without any sample, is unable to bear a child without a wife. But when we come to Surah 19 chapter verses 20-21, we find that Miriam is asking, if no man has touched me, how can I have a child? But Allah says it's very easy. So in the அதாவது இது ஒரு முரண்பாடு. 6வது பாருங்கள், ஒரு முஸ்லிமுக்கு எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள்? ஒரு தாய் என்று குர்ஆன் 58:2 சொல்கிறது. அவர்களை பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் அவர்களின் தாய்களாக முடியாது என்று சொல்லி அந்த வசனத்திலே ஒரு பாகம் சொல்லுகிறது. 2 தாய்மார்கள் என்று இன்னொரு வசனத்தில் பார்க்கலாம். அதாவது 4ஆம் அதிகாரம், அதாவது சூரா 4:23 யார் யார் ஒரு முஸ்லிமுக்கு தாயாக இருக்க முடியும்? உங்கள் அன்னையர், உங்களுக்கு பாலூட்டிய அன்னையர், 2 பேர் என்று சொல்லப்படுகிறது. 3ஆவதாக இன்னொரு இடத்துல குர்ஆன் 33:6 சொல்கிறார்கள், குறைந்தபட்சம் 10 தாய்மார்களாவது முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டவருக்கு தங்களை விட இந்த நபி முகமது தான் முன்னுரிமை பெற்றவர். அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர். முகமது நபியுடைய மனைவிகள் எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்னையர். இப்போது கேள்வி எழுகிறது, முதல் வசனத்துல பார்த்தோம் 58:2 தவிர, பெற்றவர்கள் தவிர மற்ற யாரும் தாய்களாக முடியாது. 4:23 சொல்லுகிறோம் 2 பேர் இருக்கிறார்கள், பால் ஊட்டியவர்கள், குழந்தை பெற்றவர்கள். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர் என்று சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்றால் 10 மனைவிகள், அதற்கு மேலே 11 என்று முகமதுக்கு மனைவிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகையினால இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இப்போ முஸ்லிம்களுக்கு ஒரு தாயா அல்லது 2 தாய்களா அல்லது 10க்கு அதிகமானவர்களா? Another contradiction we find in Quran 58, Surah 58:2, where it is mentioned that only those who are born the child can become a mother of a person, of a Muslim. But in Surah 4:23 we find that those who have given milk to them, and those who there can be 2 mothers. And again in Surah 33:6 we find that whoever are wives of Prophet Muhammad are mothers for followers of Muhammad, that is Muslims. That means they can have more than 10 mothers. Now we do not know how many mothers a Muslim can have, 1, 2 or more than 10. இன்னொரு ஒரு முரண்பாட்டை நாம் பார்ப்போம். இது முரண்பாடு இல்லை, இது ஒரு தவறு. மூசாவின் காலத்தில் ஈசா சாத்தியமா என்பது, அதாவது குர்ஆன் 7:157 சொல்லுகிறது, எழுத படிக்க தெரியாத தூதரை இந்த நபியை முகம்மதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் என்று சொன்னது மூசாவையும் அவர்களுடைய மக்களையும் தான். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். மூசா வாழ்ந்தது கிமு 1400 இல்ல 1500 வருடங்களில். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது கிமு 1ஆம் நூற்றாண்டில். கிமு 1400 அந்த 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவருடைய காலத்திலே இஞ்சில் எப்படி வந்தது? புதிய ஏற்பாடு அல்லது இஞ்சில் என்று சொல்லக்கூடிய இயேசு கொடுக்கப்பட்ட வேதம் எப்படி வந்தது? இந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. அவர்கள் காண்கிறார்கள். இந்த வசனமும் 157. இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் மூசாவை குறித்தும் அவருடைய மக்களை குறித்தும் நடைபெற்ற உரையாடல் தான் சொல்லப்படுகிறது. ஆகையினால முதுவரியாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல குர்ஆன் ஒரு சரித்திர பிழையை செய்கிறது. அதாவது முதல் நூற்றாண்டு வந்த இயேசு எப்படி கிமு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இஞ்சில் மூசாவிடம் இருக்க முடியும்? ஆகையினால இது ஒரு சரித்திர தவறாக இருக்கிறது. இப்படி சரித்திர தவறு இருக்கிற ஒரு வேதம் விஞ்ஞானமே இருந்தாலும் சரி இறை வேதம் ஆக முடியாது என்பதுதான் சின்னம்.
Now we find another contradiction in Surah 157 where it says, Musa had both the Taurat and Injil. But how can Musa, who lived 1400 years before, could have Injil which was about the life of Jesus which happened in AD? So now we find that historical error in this verse, and how can this be called as God's word when it is making historical errors? இன்னொரு முரண்பாட்டை பாருங்கள். அதாவது ஆது மக்களை அழிக்க அல்லாஹ் எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டார்? ஒரு நாள் எடுத்துக்கொண்டார் என்று குர்ஆன் 54:19 சொல்லுகிறது. ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம். ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம். ஆனால் இன்னொரு வசனம் 41:16 சூரா சொல்லுகிறது, குறைந்தபட்சம் 3 நாள் இருக்க வேண்டும். எனவே இவ்வுலக வாழ்க்கையிலே இருந்த வேதனை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயலை காற்றை அனுப்பணும். கெட்ட நாட்களில் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பன்மை என்றால் 2 கிடையாது, இந்த இடத்திலே பன்மை என்பது 3ஐ குறிக்கிறது. குறைந்தபட்சம் 3 நாட்கள் அல்லாஹ் காற்றை அனுப்பி அவர் செய்திருக்கிறார். மூன்றாவதாக 8 நாட்கள் 69:7 சொல்லுகிறது, அதை 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான். எதை இயக்கினான்? அந்த புயல் காற்றை. அக்கூட்டத்தார் வேருடன் விழுந்து கிடக்கும் பேரிச்ச மரங்களைப் போல விழுந்து கிடப்பதை காண்கிறீர்கள். இப்போ அந்த ஆடு கூட்ட மக்களை அல்லாஹ் அழிக்க பயன்படுத்தியது 1 நாளா, 3 நாட்களா, அல்லது 8 நாட்களா? இது ஒரு முரண்பாடாகும். Again, another contradiction is Allah took 1 day to kill the people of Ad, as it is referred in 54:19, and 3 days as in 41:1, and 8 days in 697. Now we want to know how many days did Allah take to kill the people of Ad? So there is a contradiction which they have to answer. இன்னொரு விஷயம், விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முரண்பாட்டை பாருங்கள். முதலில் அல்லாஹ் எதனை படைத்தார்? வானத்தை படைத்தாரா அல்லது பூமியை படைத்தாரா? முதலில் பூமியை படைத்தார் என்று சொல்லி குர்ஆன் 2:29 சொல்லுகிறது. அவனே பூமியில் உங்கள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், படைத்து விட்டது பிறகு பின்னர் வானத்தை நாடி பின்னர் வானத்தை படைத்தான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் வானத்தை தான் முதலில் படைத்தார் என்று சொல்லி குர்ஆன் 79:27 30 வரைக்கும் சொல்லப்படுகிறது. கடைசியாக இருக்கிற 30ஆம் வசனத்தை பாருங்கள். இதன் பின்னர் பூமியை விரித்தான். முதலாவது வானங்கள், அதை குறித்து எல்லாம் சொல்லிவிட்டு பின்னர் பூமி என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கேட்கிற கேள்வி, முதலில் அல்லாஹ் படைத்தது எது, வானமா பூமியா? We want to know which Allah has created first, whether it is earth or it is heaven. In one verse, that is 2:29, he says first he created earth and then the heaven and then the sky. But in another verse in 79:27, he created the heaven first and then earth. Now there is a contradiction between these two words. We want to know which Allah created first. Pleasure to be with you, dignitaries and friends. உங்களோடு கூட இந்த நாளில் இருப்பது மதிப்புக்குரியவர்களே நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். PJ Sahib in his Tafsir 143 said Quran is God's word because it is perfectly preserved. ஜனா PJ அவர்கள் தன்னுடைய தப்சீர் 143 சொன்னாங்க, இந்த குர்ஆன் இறை வேதம், ஏன்னா இறைவனால் அது காக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வால் காக்கப்பட்டிருக்கிறது. If PJ said it, of course there will be some truth. If PJ அவர்கள் சொன்னால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்க வேண்டும். Because he bases everything on Quran, right? ஏன்னா எல்லாவற்றையும் அவர் குர்ஆன் அடிப்படையில் தானே சொல்லுகிறார் இல்லையா? Then he should have better answered what Venkatesh has asked for. அப்படியானால் வெங்கடேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்க வேண்டும். Let me reiterate a few more questions from there. அதிலிருந்து சில கேள்விகளை நான் மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன். PJ in his own Tafsir number 115, PJ அவர்கள் தன்னுடைய தப்சீர் 115 he said stoning to death is correct judgment. கல்லெறிந்து கொள்வது சரியான ஒரு தீர்ப்பு என்று கூறியிருக்கிறார்கள். I wanted to know where that verse is in Quran. அந்த வார்த்தையானது குர்ஆனிலே எங்கு வருகிறது என்று சொல்லி நான் அவர்களை show us from Quran where that is? Can you please show us from Quran where that is? அது எங்கே குர்ஆன்ல எங்க இருக்கிறது என்று சொல்லி தயவு செய்து எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? Okay, let us read a narration by Ibn Abbas, because Ibn Abbas is favorite, it seems. They all accept Ibn Abbas. Ibn Abbas என்பவரே எல்லாருக்கும் பிரியமானவர், விருப்பமானவர், ஆகவே அவரை குறித்து நாம் பார்க்கலாம். Sahih Bukhari volume number 8, சஹீஹ் புகாரி 28வது வால்யூம்ல book number 82, 82வது புத்தகத்துல number 816, 816வது ஹதீஸ்ல narrated Ibn Abbas. அப்பாஸ் சொன்னதை அவர் சொல்லுகிறார். உமர் சொன்னார், I'm afraid that after a long time has passed, people may say, we don't find the verse of Rajam. அநேக நாட்களுக்கு பிறகு ஒருவேளை ஜனங்கள் சொல்லலாம், ரஜம் என்கிற வார்த்தை இல்ல குர்ஆன்ல இல்லை என்று சொல்லி, which is stoning to death. அதுதான் கல்லெறிந்து கொள்வது.
And consequently, they may go astray by leaving on obligation that Allah has revealed. அல்லாஹ் வெளிப்படுத்தின ஒரு நிபந்தனையிலிருந்து ஒருவேளை அவங்க வழி விலகி போயிடலாம் என்று சொல்கிறார். But can we find that verse in today's Quran? அந்த வார்த்தை இன்றைக்கு குர்ஆன்ல எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? So does it mean we gone astray of the obligation that Allah bestowed on us? அப்படியானால் அல்லாஹ் வந்து இறக்கின அந்த வேதத்திலிருந்து இப்ப வழி விலகி போயிட்டோமா? Okay, let's read for the Sahih Muslim, because I'm taking Sahih Muslim because PJ Sahab said, quoted something from Sahih Muslim. சஹீஹ் முஸ்லிமிலிருந்து நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் இதிலிருந்து ஜனாப் பிஜே அவர்கள் In answering to our questions in the beginning, ஆரம்பத்திலே நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த ஹதீஸிலிருந்து தான் அவங்க வந்து பதில் சொன்னாங்க. Sahih Muslim book number 8, number 3421. சஹீஹ் முஸ்லிம் 8வது புத்தகம் வால்யூம் புத்தகம் புக் இஸ் 3421. 3421வது ஹதீஸ். Aisha is narrating here. இங்கே ஆயிஷா அவர்கள் பேசுகிறார்கள். It has been revealed in the Quran that the clear suckling make the marriage unlawful. இங்க வந்து பால் குடிப்பது திருமணத்தை தவறானதாக்கி விடுகிறது. Then it was abrogated அந்த வாக்கியமானது தள்ளுபடி ஆகிவிட்டது. by 5 sucklings, and Allah's apostle peace be upon him died, and it was before that time. அங்கே 5 முறை பால் குடிப்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார்கள். Found in Quran. அது வந்து குர்ஆன்ல இருக்கிறது. Where is that verse now in Quran? அந்த ஆயத்து எங்க இப்ப குர்ஆன்ல இருக்கு? Can you please show us, sir? அதை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? Okay, let's move forward. Sahih Bukhari சஹீஹ் புகாரி 5005. 5005. Umar said, உமர் சொன்னார், Ubay was the best of us in the recitation. Umar was the best of us in recitation. இந்த ஓதுவதிலே மிகச் சிறந்தவர் உமர். Yet we leave some of what he recites. ஆனால் அவர் சொன்னதிலே சிலவற்றை விட்டு விட்டோம். I have taken it from the mouth of Allah's messenger and will not leave it for anything whatever. Umar said. உமர் அவர்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதுவரான வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தவிர வேற எதையும் நான் எடுக்க So while மாட்டேன். compiling Quran, குர்ஆனை நாம் ஒன்று சேர்க்கும் போது we left some recitations that Umar did. அங்க உமர் சொன்ன சில ஓதுதலை நாம் விட்டு விட்டோம். Who is this Umar? யார் இந்த உமர்? Sorry, Ubay. உபை சொன்னது. Okay, who is this Ubay? உபை என்பது யார்? He is the one that Muhammad attested as the best of reciters. அவர்தான் வந்து முகமது நபி அவர்கள் சொன்னதுல மிகச் சிறந்ததாக ஓதுபவர். Okay, let's go forward. நாம் இன்னும் தொடர்ந்து செல்வோம். Sahih Bukhari, volume 3, சஹீஹ் புகாரி 3வது வால்யூம், book number 41. புத்தகம் 41. Narrated by Umar bin al-Khattab. உமர் பின் அல்-கத்தாப் அவர்களால் சொன்ன காரியம். I heard Hisham bin Hakim by Hizam reciting Surat al-Furqan in a way different to that of mine. அங்க மேற்சொன்னவர் வந்து சொல்லுகிற அந்த குர்ஆன் வாக்கியம் வந்து நான் சொல்வதை விட வேறுபட்டதாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். I was about to quarrel with him, நான் அவரோடு கூட சண்டை போட வேண்டும் என்று விரும்பினேன். but I waited. ஆனால் நான் காத்திருந்தேன். Then what I did? நான் என்ன செய்தேன்? I seized him to his neck. நான் அவர் கழுத்தை பிடித்தேன். And why did he do so? Was it a small mistake? For a small mistake, will you kill people by seizing their neck? அவன் கழுத்தை பிடித்து கொல்ற அளவுக்கு போறாருன்னு சொன்னா அவர் என்ன ரொம்ப சின்ன காரியத்தை செய்திருந்தாரா? இல்ல. No, whatever the differences he found in that Quran that he recited were major. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த குர்ஆன் வாக்கியங்களை அவர் சொன்ன காரியத்துல மிகப்பெரிய பிழை இருந்தது. Because of those major significance only, Ubay bin Ka'b was very furious. உபன் கி பாபாஸ் வந்து மிகவும் கோபப்பட்டதுக்கு காரணம் அவர் அந்த ஓதுதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு பிழை இருந்ததுனால. Who is a very close companion of Muhammad. அது வந்து முகமது நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். So to make matters worse, மோசமான நிலைமைக்கு நம்ம போனோம்னா உத்மான் என்பவர் destroyed all the 6 of the variants. இந்த 6 வேறுபட்ட குர்ஆன் வாக்கியங்களை அவர் வந்து ஒழித்து விட்டார். He kept only one ahruf. ஒரே ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டார். So if I want to go and check whether the Quran that you have today is correct or not, where do I go and check? இப்போ இங்க வச்சிருக்கிற குர்ஆன் சரியான வேதம்னு சொல்லி நீங்க வந்து நம்ம வந்து சோதிக்கணும், எங்க போய் சோதிக்கிறது? சகோதரர்களே, குர்ஆன்ல முரண்பாடுகள் இருக்கிறது என்றும் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்றும் அவர்கள் சொன்ன வாதங்களுக்கு நாம் இப்போது பதில் சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி 2 ஆதாரம் கேட்டார்கள், அந்த ஆதாரத்தை எடுத்து வச்சிருங்க. Dear brothers, we are going to answer. Dear brothers, we are going to answer your questions on the preservation of Quran
and other things, other contradictions you have raised in the Quran. But before that, you have asked for an evidence. We'll present that. அன்பு சகோதரர்களே, நேற்று நம்ம வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை சொன்னோம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேசித்தார், நேசத்துக்குரிய அவருடைய சீடரை பத்தி சொன்னோம். அப்ப நேசம் என்றால் அது அருவருப்பான நேசம், காம விகாரம் கொண்ட நேசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது அவங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை தர்றோம். ஆதாரத்தை எப்படி தரோம்னா அவங்கள்ட்ட பேப்பர்ல கொடுத்தா மறுத்துருவாங்கிறதுக்காக ஸ்லைட்ல எல்லாத்துக்கும் முன்னாலே பிரசன்ட் பண்றோம். இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஸ்ட்ராங்ஸ் நம்பரோட போடுறோம். ஸ்ட்ராங்ஸ் நம்பர் பைபிள் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர், ஒரு டாக்டர் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்று போன நூற்றாண்டில் அவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூடி தயாரித்த ஒரு அகராதி. அந்த அகராதியுடைய நம்பர்ஸை போட்டு நாங்க உங்களுக்கு போடுறோம். இங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த இயேசுடைய பிலவுட் டிசிபிள் சொல்லிருக்குது. அந்த லவுடுங்கிறதுக்கு G25, ஜீண்டா கிரீக்க மொழியில உள்ள 25வது வார்த்தையாக உள்ளது. அது அங்க மூலத்திலையும் கிரேக்க மொழியில இருக்கு பாருங்க. இந்த கீழே 2வது வரியில முதல் வார்த்தையாக இருக்குது. அதுலயும் அது G25 தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது மார்த்தாவையும் அவருடைய சிஸ்டரையும் லாசரஸையும் இயேசு நேசித்தார் என்று வந்திருக்குது. அதுலயும் G25 அதே வார்த்தை தான் வந்திருக்குது. நேற்று சொன்ன அதே வார்த்தை அகப்பாவோ. அடுத்தது இப்ப அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறதுல போட்டுருக்கு பாருங்க. 25வது அகப்பாவோ, அதுக்கு வந்து பிலாவுட், லவுட்னு அர்த்தம். சரியா? அது தவிர கீழே வந்து பாருங்க, இந்த கம்பேர் 5689 ஒன்னு போட்டிருக்குதா? அந்த இப்ப அந்த கீழே 5368 போட்டிருக்குதா? அதையும் வச்சு பார்ப்போம். இப்ப 5368 என்ன இருக்குன்னு சொன்னா இதுல பாருங்க கிஸ் லவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இது வந்து 5368. இதே இந்த 5368 தான் திரும்ப ஜீசஸ் வந்து இவரை பத்தி சொல்லப்படுது. யார்? அந்த டிசிபிள் whom Jesus loved. 5368 கிஸ் லவ், முத்தம் கொடுக்கிறது இதுதான். திரும்ப அந்த 5368 தான் அங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த கிரேக்க மூலப்பிரதி செப்டகன்ட்ல பழைய ஆதியாகமம், பழைய ஏற்பாட்டில் பல ஆதியாகமத்திலையும் அதே தான் போட்டிருக்குது G25. அது என்ன வசனங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு வந்து வெளியே போறத இன்னொருத்தன் பாக்குறான். பார்த்துட்டு அவ அழகுல மயங்கி அவளை வலுக்கட்டாயமா கற்பழிக்கிறான். கற்பழித்த பிறகு அவன் மீது மிகுந்த பாசம் கொண்டான், ரொம்ப அன்பு கொண்டான். என்ன கண்ணு அன்பு? காம மோகம். அந்த மோகத்தை குறிப்பதற்கும் அதே வாசகம் G25 அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறோம். As you can see, most of the things are self-explanatory. We have the slides here. They were asking for the proof for yesterday's the matters that we brought, that love, the word love used. And if you see, actually in the Greek, we have something called the strong numbers, for which each and every explanation has been given, just like how we see in the dictionaries. For each and everything, there is a reference that's given here. For instance, if you see in the first slide, if you look at, it is speaking about the love, in which you have that reference that's given as G25. In which, if you come down, in the next slide we have mentioned, as it was already shown, in that it is mentioned as that the word which is referring to the sexual love. It's clearly mentioned there. And further, if you see the kiss and the love, which is what it's mentioned in the below notes, in the Greek notes. I think you saw the slide just now. And these are the strong numbers which has got the meanings for it. We are not speaking anything without proof. அடுத்தது இன்னொரு ஆதாரம் கேட்டாங்க. அந்த தொடை சந்தில புடிச்சான்னு உடனே நான் வந்து எதையோ புடிச்சான்னு சொன்னேன், ஜாமான புடிச்சாங்கன்னு. அதை காட்டுங்கள ஆதாரம்டாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டுறோம். இப்ப தொடை சந்தை பிடிக்கிறதுன்னா அந்த டெஸ்டிகல்ஸ் வெதரை பிடித்துக் கொண்டுதான் சத்தியம் செய்வார்கள். அதுதான் யூதருடைய மரபு. அவன் யூதருடைய மரபாக இதுதான் இருந்ததுங்கிறதுக்கு ஆதியாகமத்துல இந்த வசனம் இருக்குது. நீ தொடைக்குள்ள கையை விட்டு என் ஜாமான புடிச்சுக்கிட்டு சத்தியம் செய்வியா அப்படின்னு கேட்கிறார். ப்ளீஸ். Genesis chapter 47 verse 29, here you can see that under my thigh, it's asking that the testament that we already explained, that if they want to do any promises or testimonies, they'll hold that, they'll grab it, the testicles. That's the reason they have mentioned this word here. அதனுடைய மூல வார்த்தை இங்க இருக்கு. அந்த மூல வார்த்தையை நம்ம ரெட் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிறோம். The original we have highlighted on the slide. அதே மாதிரி திரும்ப இங்க பாருங்க, இதுலயும் அந்த கர்த்தர்
சண்டை போடுறாரு பாருங்க. சண்டை போடும்போது கையை உள்ள விட்டு அந்த தொடையில் கையை விடுறாரு. அது அந்த மூல மொழியில இருக்கிற ஹீப்ரு மொழியில இருக்கிற வார்த்தையும் அதே வார்த்தை. இப்ப தொடைங்கிறாங்கல்ல, அது தொடையா என்னங்கறத பார்க்கலாம். அந்த வார்த்தைக்கு அங்க மேல போட்டிருக்காங்க பாரு மூலத்துல, அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? பை யூபிசம் தி ஜெனரேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, இது தொடைன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள், மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல ஜாமா, அந்த உறுப்புகள் தான் இதுங்கிறத சொல்றாங்க. அது இன்னும் தெளிவா சொல்ல போனா, ஒரு உங்களுடைய ப்ரொஃபசர், ஒரு மிஷினரி, அவர் பெரிய ப்ரொஃபசர், கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்லயும் ஹீப்ரூ லாங்குவேஜ் ப்ரொஃபசர், அவர் அதுல எழுதுறாரு. அதுல செகண்ட் லைன்ல பாருங்க, the thigh was a common euphemism used instead of penis. ஜாமா இருக்குதுல்ல, மூத்திரம் போற ஜாமா, அந்த ஜாமான்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டா அது அப்படி பச்சையா சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எழுதுறாங்க. அதுக்கு அடுத்தது நாங்க பவுல் ஒன்னு சொன்னதாக சொன்னோம், தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதாக பவுல் சொல்றாருன்னு சொன்னோம். அதுக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் மத்தியில் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னாங்க. சலசலப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியுது. அவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. உங்க பைபிள்ல உள்ள மொழிபெயர்ப்புகள் எல்லாம் தவறு, நாங்க அந்த சப்ஜெக்ட்லயே போகல, இருந்தாலும் சர்ச்சை வந்ததான நாங்க காட்டுறோம். அங்க மொழிபெயர்ப்புல வெர்ஜின் மொழிபெயர்த்திருக்காங்க, கன்னிகைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு கன்னியை அவள் வயசுக்கு வந்த பிறகு அவள்கிட்ட நீ சில்மிசம் செய்ய ஆசைப்பட்டியேண்டா நீ முடித்துக்க அப்படின்னு சொல்ற வாசகம் இருக்குது. நீ முடிச்சுக்கிறது இருக்கா இல்லையா? let him do whatever he wants. அவன் விரும்பினதெல்லாம் செஞ்சுக்கிறட்டும், விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்குது. அந்த மூல மொழியில கிரேக்கத்துல உள்ள வார்த்தையை நாங்க போட்டிருக்கிறோம். இதுல கிரேக்கத்துல போட்டிருக்கும் போது அந்த ஸ்ட்ராங் நம்பர்ஸோட போட்டிருக்கிறோம். அந்த ஸ்ட்ராங் நம்பர் G 3933. We have put that in the Greek along with the strong numbers, which is G 3933, which has been explained. அந்த வெர்ஜின்ங்கிற வார்த்தையுடைய மூல சொல் அதுதான். இப்ப அந்த வார்த்தை என்னங்கிறதையும் அவருடைய பொருள் என்னங்கிறதையும் பாருங்க. அதாவது அந்த மூல மொழியில கிரேக்க வார்த்தை G 3933 இருக்குது. அதனுடைய பொருள் என்னங்கிறத பாருங்க. அதுல டாட்டர் இன் லா, வெர்ஜின், மருமகள், மகள், கன்னி பெண். அது கன்னியான மகள் அல்லது மருமகள். மருமகள் கன்னியா இருக்க முடியாது. அதனால கன்னிங்கிறது இங்க டாட்டர் தான் குறிக்குது. முதல் ப்ரிஃபரன்ஸ் டாட்டர் தான். அது கீழே அதை கொடுத்திருக்குது, பை இம்ப்ளிகேஷன் அன்மேரிட் டாட்டர், கீழே தெளிவாவே கொடுத்திருக்கு பாருங்க. இதனுடைய பொருள் திருமணமாகாத கன்னி மகள். As you can see, the reference G3933, the strong notes, and we have got the meaning for that in the Vine words, daughter-in-law, virgin. So it clearly implicates of unknown, a maiden, implication of an unmarried daughter, a virgin. அன்புக்குரிய சகோதரர்களே, முரண்பாடு என்று சில வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே ஆங்கிலத்தில் இணையதளங்கள் வழியாக 121 முரண்பாடுகள், அப்புறம் 32 முரண்பாடு பிளஸ், அப்புறம் 151 முரண்பாடு எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதுல இருந்து எடுத்தவர் போடுறாரு. இந்த முரண்பாடு அவங்க சொல்வதற்கு முன்னாடியே அவர்கள் வராம நம்ம விவாதம் நடத்தினோமே, அதுல இந்த அப்படியே இதை டிட்டோ சொல்லி அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒன்னும் அர்த்தமற்ற முரண்பாடுகள் தான். அவங்க ஒரு உதாரணமா சொல்றாங்க, முதல்ல பூமியை படைச்சதா வானத்தை படைச்சதா? குர்ஆன் தப்பா சொல்லுது. அதாவது வானத்தை முதல்ல படைச்சதாக பூமியை முதல் படைச்சதாக 2:29 சொல்லுகிறது, பூமியை பிந்தி படைச்சதாக 79 2 வசனம் சொல்லுகிறது அப்படிங்கிறாங்க. ஆனா அது குர்ஆன்ல குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வேணும்னு இல்லாத ஒரு அர்த்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய 79 2ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒல் அர்லா பாததாலிக்க தஹா, வானத்தை முத படைச்சான், பூமியை அதற்கு பிறகு விரித்தான். பூமியை படைத்தான் வரல, ஏற்கனவே இருந்த பூமியை விரித்தான். விரித்தானுக்கு விளக்கமும் குர்ஆன்ல இருக்கு. விரித்தாண்டா என்னங்கிறது, பூமியை படைச்சதை சொல்லவில்லை. இரண்டாவது பூமியை விரித்தான் என்றுதான் இருக்கிறது. தஹாஹா என்று மூலத்தில் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் விரித்தான் தான். அவங்க போட்ட மொழிபெயர்ப்பு டெக்ஸ்ட்லையும் விரித்தான் என்றுதான் இருந்தது. படைத்தான் விரித்தான் ஏற்கனவே இருக்கிறத விரிக்க முடியும்.
படைச்சாண்டா இல்லாம இருக்கிறத படைக்கிறது. குர்ஆன்ல முரண்பாடு கிடையாது சொல்லிக்கிறாங்க. Dear brothers, we have already answered the so-called contradictions they have raised, because the day when we arranged the debate on January 2029 itself, we answered all their claims. So these are all not new to us, all the contradictions, whatever they are raising. In fact, it is all stolen from, in some English websites, wherein you will find 121 contradictions in one place, 32 in another place, 151 in another place. The first claim they are raising here is that in Quran chapter 2 verse 29, it is mentioned that the earth was created first. And in Quran chapter 79 verse 2, earth is mentioned as it is created last. They are asking which one is correct. The second verse, whatever they read from 79 to, it is very clearly referring the root word dahaha. That means spreading. So initially earth, it is talking about spreading the earth, and not about creating. So you are only giving a different meaning. What can you spread? Whatever is already existing can only be spread. So there is no confusion here. It is very clear. அடுத்ததாக இறைவன் மனைவி இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும் என்று ஒரு இடத்துல இறைவன் சொல்றாராம். இன்னொரு இடத்துல எனக்கு என்ன வேண்டாலும் முடியும், நான் நினைச்சா அதை வேண்டாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாராம். இது முரண் அப்படிங்கிறாங்க. இது முரண் எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வுன்னு பாருங்க. இதெல்லாம் முரணா? அதாவது பிள்ளைன்னு வருவதா என்ன வேண்டாலும் செய்ய முடியும்னாலும் பிள்ளை என்பது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த உறவு வர்றதா இருந்தால் மனைவின்னு ஒண்ணு இருந்து பெத்தா தான் பிள்ளையா வருமே தவிர உருட்டிக்கிட்டு செஞ்சா பிள்ளையா வராது. நம்மளே ரொட்டி சேர்றோம், ரொட்டி நம்ம பிள்ளையா? நம்ம பொண்டாட்டியை சேர்த்து நம்ம பெத்தாதான் பிள்ளைய தவிர நம்ம உருவாக்குறது நம்ம பிள்ளையாகுமா? மனைவின்னு நீங்க ஒரு உறவை சொல்கிறீர்கள், பிள்ளைன்னு உறவை சொல்கிறீர்கள். பிள்ளை என்று உறவு வருவதாக இருந்தால் மனைவி மூலமா தான் வர முடியும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. மனைவியில பிள்ளை வரேன் படைச்சிடலாம், எதை வேணாலும் படைக்கலாம், பிள்ளைன்னு ஆகுமா? கடவுள் ஆதமை தான் படைச்சாரு, பிள்ளையாயிருவாரா? நம்மளே தான் கடவுள் படைச்சாரு, பிள்ளையாருமா? நம்மளாம் படைத்தது பிள்ளையாகாது. அவரிலிருந்து அவருடைய அங்கமா வரணும், ஒரு பெண் வயிற்றுக்குள்ள போய் திருப்பி வரணும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. இதை போய் முரண்கிறாங்க, சிந்திக்க தெரியாம செய்யறாங்க, முரண்கிறாங்க. அதையும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். Having a son. Son is coming into the form of a relationship. It is defined as a relationship. So in order to have a relationship, the son should have a part of him. So that is why Allah is repeating, saying that how come when Allah does not have a relationship of wife, how can you imagine him of having a son? Now the other verse is very clear that whatever Allah wants to create, He can create. So there is no doubt about it. He is just putting an analogy in front of the people. When Allah does not want any relationship, why do you expect it from him? அடுத்ததாக மேரிட்ட போய் சொன்னாரா 19-20 இந்த பிள்ளை கொடுப்பது எனக்கு லேசானதுன்றாரு கடவுள். எனக்கு பொண்டாட்டி இல்லாம பிள்ளை வரும்னு சொன்னாரு. ரெண்டு முரண்கிறார். இது எப்படி முரணாகும்? அதாவது அவருக்கு மனைவின்னு ஒருத்தர் இருந்தா தான் பிள்ளையாக முடியும். அது இறைவனை பற்றி உள்ள விஷயம். மேரிங்கிற வேற ஒரு ஆளுக்கு குழந்தையை கொடுப்பது அல்லாவுக்கு லேசானதுதான், ஆகிவிடும். அது வேற ஒரு ஆளுக்கு, ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கிற மேட்டரை பேசுகிறது. தனக்கு பிள்ளை வர வேண்டும் என்றால் தனக்கு பொண்டாட்டி இருக்கணும், அவள் மூலமா பிறக்கணும், அப்பதான் பிள்ளைங்கிற உறவு வரும். இதுல என்ன முரண் இருக்கிறது? 19-20க்கு 601க்கு இதை ஒரு முரண் என்று சொல்கிறார்கள். Second contradiction again is related to the same thing. They are saying that when Allah is talking about Mary, He is telling she bore a child without any husband. So they are asking, Allah is saying that it is easy for Allah. Now they are asking us that if it is easy for Allah, why is He expecting him to have a wife? Allah is talking about giving a son to Mary. He is performing a miracle through Mary, and when He wants to, when He desires to do something, that Allah will be able to do. It is not at all contradiction. We are surprised to see this. அடுத்து 34 லாஜிக்கல் எரர் இருக்கான். அது பெரிய பெரிய தர்க்க ரீதியான எரர் இருக்கான். என்ன இருக்குன்னு கேட்டா, நான் வழிகட்டு போனால் எனக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் வழிகட்டா உலகமே வழிகட்டு அப்படிங்கிறாரு. அந்த வசனத்தை முழுசா படிக்கணும். என்ன சொல்லப்படுது முழுசா படிக்கணும். அதுல என்ன வருது? நான் தவறான வழியில் சென்றால் அது என்னை சேர்ந்த நான் அதை உண்டாக்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து படிக்க மாட்டேங்கிறாரு. நான் நேர்வழியில சென்று விடுவேனையானால் என் இறைவனிடமிருந்து வந்த அடிப்படையில் செல்கிறேன். நான் சொந்தக்காரன் கிடையாது. நேர்வழிக்கு சொல்வது என் கையில இல்ல, இறைவன் வந்திருக்குது. நான் வழிகட்டு போனேன்னா நான் தான் பொறுப்பாளி அப்படின்னு பொறுப்பாளிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்ப இதுல பின்னுள்ள வசனத்தை வைத்து பார்த்தால் நேர்வழியையும் வழிகேட்டையும் கம்பேர் பண்ணி, நேர்வழியில் நான் சென்றால் என் திறமையினால் அல்ல, என் இறைவன் எனக்கு அறிவித்த அந்த நேர்வழி காட்டுதலால் கிடைத்தது. கெட்டு போனு வைங்க, அதுக்கு இறைவன் பொறுப்பு இல்ல, இறைவனை பொறுப்பாக்க மாட்டேங்கிறதா அங்க வருதே தவிர வேற ஒரு அர்த்தம் இல்ல. ரெண்டையும் சேர்த்துல பார்க்கணும். ஒரு வசனத்தை அரப்பா பாதியை படிச்சுட்டு பாதியை விட்டா அதான் இருக்கு 44-50. If I go astray, it is on my own. But if I go in the straight path,
அடுத்ததாக தாய் என்பதற்கு 3 விதமான இலக்கணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. பெத்தவங்கள தாய்ங்கிறது, பால் கொடுத்தா தாயின்னு சொல்றாங்க, நபியுடைய மனைவி தாய். அப்ப தாயின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சொல்லு ஒரே அர்த்தத்தில் பல இடத்தில் பயன்படுத்தப்பட்டாதான் என்ன செய்யணும், ஒரே அர்த்தத்தை கொண்டதை வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டாதான் முரண்டு சொல்லணும். ஒவ்வொரு தாய் என்பதற்கும் வெவ்வேறு அர்த்தமாக இருக்குமேயானால் அது முரண் கிடையாது. அந்த தாய் என்ன, பெத்தவங்க தாய் என்பது என்ன, அது ஒரிஜினல் தாய். மேடையில் தாய்மார்கள்ங்கிறோம். அப்ப தாய்மார்னா நாங்க ஊர்ல பொம்பளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நம்ம செத்து போனா சொத்துல பங்குக்கு வந்து நின்றுவாளா இருக்கிறவள்னா? தாய் என்று சொன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை. பெத்தவங்க தாய் என்பது 5:58 சொல்லுகிறது. பாலூட்டின தாயிட என்ன அர்த்தம், சொத்துக்கெல்லாம் பங்காளி ஆக மாட்டாங்க. பாலூட்டின தாய் சொத்துக்கு பங்காளி ஆக மாட்டாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஒண்ணுதான். அது நபியுடைய மனைவி தாயார்னு சொன்னா அவங்க எங்க சொத்துக்கு வாரிசு ஆயிருவாங்களா? அவங்க சொத்துக்கு நாங்க வாரிசு ஆயிருவோமா? அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களோட தனித்து கூட இருக்கக்கூடாது. அந்நிய பெண் மாதிரி நாங்க நடந்துக்கணும். தாய் மாதிரி போய் நபியின் மனைவியோட இருக்கக்கூடாது என்றும் குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொரு தாய் என்பதற்கும் அர்த்தத்தோட குர்ஆன் சொல்கிறது. Similarly, there are 3 categories of mother. What is explained? They are saying it is a contradiction, but it is not a contradiction.